வர்ஷா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் டீச்சர் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க லீவுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கடா. ஏய் என்னடா சொல்கிற, லீவா? அப்போ ஜாலியோ ஜாலி தான் போ. ஏன்னா நான்லாம் இங்கிலீஷில் எதுவுமே படிச்சுட்டு வரலடா. அப்போனா இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பீரியடை பிடி பீரியடாக மாற்றுறோம். பிடி சார் வந்தோடனே இங்கிலீஷ் அவரை பிடி சாரை எடுத்துக்க சொல்லிட்டு நம்ம ஜாலியாக போய் கிரிக்கெட் விளையாடுறோம், கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாடுறோம், என்ன நல்லா விளையாண்டு ஜாலியாக இருக்கலாம்டா. எப்போ பார்த்தாலும் இந்த இங்கிலீஷ் டீச்சர் நம்ம பிடி அவர் அவங்களே எடுத்து நம்மளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம பிடி ஜாலியாக விளையாடலாம்டா. ஆமாண்டா ஆமாண்டா. ஏய் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக மிஸ் வரமாட்டாங்கன்னு இருக்கீங்க. திடீர்னு மிஸ் வந்து நிற்க போகிறாங்க, அப்புறம் தான் இருக்கு பாரு நமக்கெல்லாம். ஏய் இதை சொல்கிற மாதிரி மிஸ் வந்துடுவாங்களோடா? அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்கடா, நான் தான் பார்த்தேன்ல. என்னடா நம்ம கிளாஸில் பிள்ளைங்க இன்னும் வரவே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் போல். இன்னும் யாருமே வரல. ஆமாண்டா, என்னன்னு தெரியல, நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டோம் பார்த்துக்கோ. எங்கள் அம்மா அப்பயே என்னைய சாப்பிட்டுட்டு போடா இன்னும் மணி ஆகலைன்னு சொன்னாங்க. நான் தான் உங்களோட சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு இப்போ பசிக்குது. ஸ்கூலில் கேண்டீனில் போய் சாப்பிடு, சாப்பாடு நல்லா தான் இருக்கும். காசு யார் தருவா, நீ தருவியா? என் பேரை சொல்கிறா, ஃப்ரீயாகவே உனக்கு கேண்டீனில் சாப்பாடு தருவாங்க. ஆமாம், இவர் பேரை சொன்னால் கேண்டீனில் சும்மா கொடுப்பாங்க. டேய் நான் 2 டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு வந்தேன்டா, ஒன்றை வேணா நான் உனக்கு தரவா? சரிடா கொடு. சாயிஷா, நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன் பிரிசிகா, நீ முடிக்கலையா இன்னும்? நானும் முடிச்சிட்டேன்டி எல்லாத்தையும், அதுதான் உன்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு இங்கிலீஷ் மிஸ் வரமாட்டாங்கன்னு சுபின்னு சொல்லிட்டு இருந்தாண்டி. அப்படியா? தெரியலையே, ஆனால் நான் அவங்கள பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டாஃப் ரூமில். நீங்கள் மிஸ்ஸு வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போகலாம், ஃபுட்பால் விளையாட போகலாம், பிடி வரலன்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க. நான் என்ன சொல்லட்டுமா மிஸ் வந்திருக்காங்கன்ட்டு? வேணாண்டி சொல்லாத. அவனுங்க மிஸ் வந்ததை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? சரிடி. குட் மார்னிங் மிஸ். என்னடா மிஸ்ஸு வரமாட்டாங்கன்னு சொன்னேன், வந்து நிற்கிறாங்க. அதுதான்டா எனக்கும் தெரியல. நேற்று நான் ஸ்டாஃப் ரூம் சைடு போகையில் நாளைக்கு நான் லீவுன்ற மாதிரி தாண்டா பேசிகிட்டு இருந்தாங்க. போடா, உன்னை நம்பி நாங்கள் என்னென்னமோ யோசிச்சு வச்சோம், இப்போ எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் வேறு டெஸ்ட்டுக்கு சுத்தமாக படிக்கவே இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. நான் மட்டும் என்னடா படிச்சுட்டா வந்திருக்கேன், நானும் சுத்தமாக படிக்கலடா. மிஸ் வரமாட்டாங்கன்ற தைரியத்தில் நல்லா 2 நாள் லீவில் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன்டா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஆர் யூ டூயிங்? நத்திங் மிஸ். அவங்க பாருடி, அவங்க மிஸ்ஸை பார்த்தோன்னே மூஞ்சில் ஆடலை. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜாலியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நோட் புக் எடுங்க. புக் எடுத்து எல்லோரும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண 10 நிமிட்ஸ் டைம் தருவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் புக்கை மூடி வச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடுங்க, ஓகே? எல்லோரும் ஒரு பெஞ்சில் ஒரு ஆள் தான் உட்காரணும். தள்ளி டிஸ்டன்ஸ் விட்டு உட்காரணும். பக்கத்தில் புக்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்லி நோட்டும் பேனாவும் மட்டும்தான் இருக்கணும். ஓகே மிஸ். ஓகே மிஸ்.